ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1763வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 9ஆம் பத்தின் 5ஆம் திருமொழி, திருக்குறுங்குடி திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய திருமொழி, அதன் 5வது பாசுரம் இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். சென்ற பாசுரத்திலே சொன்னாள், ஒரு மணி ஓசை கேட்டு மனம் வருந்துகிறது என்கிறாய். தோழிமார் சுற்றத்தவர் தமர் சொல்லுகிறார்கள் நாயகியை பார்த்து, ஒரு மணி ஓசை கேட்டு மனம் வருந்துகிறது என்கிறாய். அந்த ஓசைக்கு இவ்வளவு பாடுபட வேண்டுமோ? எங்களோடு பேசிக்கொண்டே அந்த மணி ஓசையை மனதிலிருந்து நீக்கி அமைதியாக இருக்கலாமே. டைவர்ஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, அது மாதிரி என்று தமர் கூற, அது ஒன்று மட்டுமா என்னை நலிகிறது? ஆயன் தீங்குழல் ஓசை போன்றனவும் என் உயிரை வாட்டுவதற்காகவே என்னை நோக்கி வருகின்றன. நான் எப்படி பொறுத்திருக்க இயலும் என்று இந்த பாடலில் தலைவி தமரிடம் கூறுகிறாள். என் ஆவியை வாட்ட பல பகைகள் உள்ளன என்கிறாள் பரகால நாயகி. திண்திமிழ் ஏற்றின் மணியும் ஆயன் தீங்குழல் ஓசையும் தென்றலோடு கொண்டதோர் மாலையும் அந்தி ஈன்ற கோல இளம்பிறையோடு கூடி பண்டைய அல்ல இவை நமக்கு பாவியேன் ஆவியை வாட்டம் செய்யும் கொண்டல் மணிநிற வண்ணர் மண்ணு குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின் என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே. திண்திமிழ் ஏற்றின் மணியும் ஆயன் தீங்குழல் ஓசையும் தென்றலோடு கொண்டதோர் மாலையும் அந்தியீன்ற கோல இளம் பிறையோடு கூடி பண்டைய அல்ல இவை நமக்கு பாவியேன் ஆவியை வாட்டம் செய்யும் கொண்டல் மணி நிற வண்ணர் மண்ணு குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின். பதவதார்த்தம் பார்க்கலாம், பதவுரை பார்க்கலாம். திண்திமிழ் ஏற்றின் மணியும், வலிய கொண்டையுடைய காளையினுடைய கழுத்தில் போடக்கூடிய மணியும், திண்திமிழ் ஏற்றின் மணியும், ஆயன் தீங்குழல் ஓசையும், ஆயன் இடையனுடைய இனிய வேங்குழல் ஓசையும், தென்றலோடு கொண்டது ஓர் மாலையும், தென்றலோடு என்னை வருத்தக்கூடிய கொள்கையுடைய மாலை பொழுது. மாலையில்தானே தென்றல் வரும், அந்த மாலையும் வந்தது தென்றலும் வந்தது, ரெண்டும் சேர்ந்து டபுள் துன்பம். அந்தியின்ற கோல இளம் பிறையோடு கூடி, மாலையில் தோன்றிய பிறை சந்திரன், பிறை சந்திரனோடு சேர்ந்து நமக்கு பண்டைய அல்ல இவை, பண்டைய இனிமை நமக்கு நல்கும் தன்மையை விட்டுவிட்டு பாவியேன் ஆவியை வாட்டம் செய்யும். தீவினையுடைய பாவியேன், என் பாவத்தை செய்த நான் பாவியேன், என் உயிரை வருந்தச் செய்கின்றன. இதை துயரை நீக்க என்ன செய்ய வேண்டும்? கொண்டல் மணிநிற வண்ணர் மண்ணு குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின். கார்மேகமும் நீலமணியும் போன்ற உடல் நிறத்தை உடைய எம்பெருமான் நிலையாக விற்றிருக்கும் திருக்குறுங்குடிக்கு என்னை கொண்டு சேருங்கள் என்கிறாள் பரகால நாயகி. அற்புதமான ஒரு பாசுரம். திடமான முசுப்பையுடைய எருதின் கழுத்து மணியும், இடையனுடைய இனிய புல்லாங்குழல் ஓசையும், தென்றல் காற்று வீசும் மாலை பொழுதும் ஆகிய இவை அந்திப்பொழுது தோற்றுவிக்கிற இளம் பிறை சந்திரனையும் துணையாக கூட்டிக் கொண்டு நம் விஷயத்திலே முன்னர் இருந்தது போல அவை இல்லை, பாவியான என்னுடைய உயிரை வாட்டுகின்றன. ஆகையாலே மேகம் நீலமணி போன்ற நிறமுடைய பெருமாள் பொருந்தி வாழும் குறுங்குடிக்கே என்னை கொண்டு சேர்த்திடுங்கள். மாட்டின் மணியோசை, தென்றல் காற்று, மாலை பொழுது, இளம்பிறை ஆகிய இவை பலகாலம் நம்மை துன்பப்படுத்தி இருந்தாலும் இப்போது துன்புறுத்துகிறபடி இதற்கு முன்பு ஒரு நாளும் இல்லை. இவை ஒவ்வொன்றுமே தனியே கொலை செய்ய போதுமானவை. கூட்டமாக கூடி வந்து துன்பப்படுத்துகிற இந்நாள் அந்தோ துன்பம் பொறுக்க முடிவதில்லை. சாதாரண விஷயங்களை ஆசைப்படாமல் உயர்நலம் உடையவனாய் அயர்வரும் அமரர்கள் அதிபதியானவனை
ஆசைப்படும்படியான பாவத்தை பண்ணிய என்னுடைய ஆவி இனி தரிக்க வழியில்லை. நான் வாழ வேண்டுமானால் திருக்குறுங்குடியில் என்னை கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். அங்கே எழுந்தருளியிருக்கிற கொண்டல் மணிவண்ணன், கொண்டல் மணி நிறவண்ணன், அவனை கண்டவுடன் என் வாட்டமெல்லாம் தீரும். மேகத்தையும் மணியையும் கண்ட பின்பும் வாட்டம் நிற்குமோ? ஆகையால் பாதகமான பொருள்களிடம் அகப்பட்டு நான் துன்பப்படாமல் இதையெல்லாம் எனக்கு அனுகூலங்களாக பெரும் திவ்ய தேசத்திலே திருக்குறுங்குடியிலே என்னை கொண்டு போய் விடுங்கள் என்கிறாள் பரகால நாயகி. ஆயன் தீங்குழல் ஓசை, சாதாரணமான இடையர்கள் ஊதும் புல்லாங்குழல் ஓசையும் கோபாலகிருஷ்ணனுடைய குழல் ஓசையை நினைப்பூட்டி வருத்துகிறது என்கிறாள். இமில் என்றாலும் திமில் என்றாலும் ஒன்றே, மாட்டின் முசுப்பு. கொண்டதோர் மாலை, இன்று இவளை முடித்தே விடுவது என்ற கோட்பாட்டை கொண்டுடைய மாலை பொழுது. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளையனுடைய உரையினை பார்க்கலாம். தென் திமிழ் ஏற்றின் மணியும், முன்பு சொல்லிய பகை பொருள்களைப் போல தொடர்ந்து ஒன்று சேர்ந்து வந்து துன்புறுத்துவது மட்டுமல்லாமல் இங்கு சொல்லும் ஒவ்வொன்றும் தனித்தனியே தலைவியை அழித்து விடுவது போல இருந்தது. தன்மலர் தென்றலோடு அன்றில் ஒன்றி என்று முதல் பாசுரத்திலே பார்த்தோம் அல்லவா? இந்த திருமொழியின் முதல் பாசுரத்திலே தன் மலர் தென்றலோடு அன்றில் ஒன்றி சேர்ந்து அப்படி துன்புறுத்திய போதும் உயிர் விடாதிருந்தோமே, இப்போது வருத்தம் இவை நம்மை உயிரோடு வைப்பனவாக தெரியவில்லையே. இப்போது வருத்தும் இவை நம்மை உயிரோடு வைப்பவனாக தெரியவில்லை என்கிறாள். வலிய கொண்டையை உடைய கழுத்தில் உள்ள மணியை அந்த காளையை நெருங்கி அவிழ்த்து விடுவார் இல்லாமையாலே மணியும் அவிழ்ப்பாரில்லாத வலிய மணியாயிற்று என்கிறாள். திண்திமிழ் ஏற்றின் மணியும் ஆயன் தீங்குழல் ஓசையும், அந்தணன் குழலுவதினால் அந்த ஓசையை இவள் கேட்க மாட்டாளாம். எம்பெருமான் திரு அவதாரம் செய்த குலத்தவனான இடையனுடைய இனிதான குழலோசையும் அதனுடைய சுவை அவ்வளவும் இப்பொழுது எம்பெருமானை பிரிந்த இவளுக்கு பகையாகும் அல்லவா? ஆயன் தீங்குழல் ஓசையும் தென்றலோடு கொண்டதோர் மாலையும், தென்றலோடு கூட என்னை ஒழித்துவிட வேண்டும் என்ற கொள்கையை உடையதாய் வரும் மாலை காலமும் ஒரு கொள்கையோடு வருகிறது. அது அந்த மாலை தென்றலோடு கொண்டது ஓர் மாலையும், அந்தியின்ற கோல இளம் பிறையோடு கூடி பரம்பரையாய் வந்த பகையான சந்திரனோடு கூடி பகைவன் வயிற்றிலே பிறந்த பகைவனாய், அதாவது மாலைதானே இவளுக்கு பகையாய் இருக்கவும், மாலை நேரம்தானே இவளுக்கு பகை. அந்த மாலை நேரம் என்னுடைய பகையாகி தலைவியை அழிப்பதற்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று வரங்கேட்டு பெற்றது போல இருக்கிறது மாலையில் வரக்கூடிய சந்திரன். மாலை மதியம் அந்தியின்ற கோல இளம்பிறையோடு கூடி, அது ராவணன் இந்திரஜித்தை பெற்றது போல மாலை நேரத்துக்கு மகனாக வந்து சேர்ந்ததாம். பண்டைய அல்ல இவை நமக்கு. எம்பெருமானோடு கலவி நிகழ்த்துவதற்கு முன்வரையில் எனக்கு பகை என்ற சொல்லே இல்லை. அவனோடு கலந்த காலத்திலே இவை எனக்கு நட்பாயிருந்தன. உலகில் உள்ள பகை பாதகமான பொருள்களின் அளவு முன்னைவிட அதிகமாக உள்ளன. பாவியேன் ஆவியை வாட்டம் செய்யும், கலந்த பொழுதிற்கும் பிரிந்த பொழுதிற்கும் வேறுபாடு இல்லாமல் அமைதியாயிருக்கலாம். பிரிந்து பொறுக்க முடியாத நிலைமையை செய்யும் பண்பால் மேம்பட்ட பொருளோடு கலக்கும்படியான பெரிய தீவினையை செய்தேன், பாவத்தை செய்தேன். பாவியேன் ஆவியை வாட்டம் செய்யும், ஆவியை வாட்டம் செய்யும், தொட்டவர் மேல் பழி என்று போடுவதற்கு ஊசலாடி கொண்டிருக்கும் என் உயிரை ஒழிக்க பார்க்கின்றன. கொண்டல் மணி நிற வண்ணர் மண்ணு குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின், இவை பிரிந்து நின்ற நிலையில் எனக்கு பகையாக உள்ளன. எம்பெருமான் நிலையாக வாழும் குறுங்குடிக்கு என்னை கொண்டு சேர்ப்பியுங்கள். அங்கே கார்மேகம் போலவும் நீலமணி போலவும் நிறத்தை உடையவன் நிலையாக உகந்து வாழ்கிறான். அப்படிப்பட்ட திருக்குறுங்குடியிலே என்னை கொண்டு போய் சேர்த்தீர்களானால் இவையெல்லாம் எனக்கு பகையாக அல்ல, எங்களுக்கு இன்பத்தை துய்ப்பதற்கு வகையாக அமையும் என்று
சொல்கிறாள். அதனாலே என்னை குறுங்குடிக்கு உய்த்திடுமின் என்று தமரை பார்த்து பரகால நாயகி பேசுகிறாள் இந்த பாசுரத்திலே. அற்புதமான பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். திண்திமில் ஏற்றின் மணியும் ஆயன் தீங்குழல் ஓசையும் தென்றலோடு கொண்டதோர் மாலையும் அந்தி ஈன்ற கோலை இளம் பிறையோடு கூடி பண்டைய அல்ல இவை நமக்கு பாவியேன் ஆவியை வாட்டம் செய்யும் கொண்டல் மணிநிற வண்ணர் மண்ணு குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுமின் என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்குறுங்குடி நின்ற நம்பி திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் அருள்மாரி மங்கைவேந்தன் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் அபயப்பிரதராஜர் அபார கருணாசாகரர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.